கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிப்லி ஸ்டைலில் ஏஐ இமேஜஸை ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது ட்ரெண்டாக இருந்துச்சு. அந்த கிப்லி ஸ்டைலை உருவாக்கின ஹாயோ மியாசாக்கி பிறந்த தினம் இன்று. 1941 டோக்கியோவில் பிறந்தவர் தான் ஹாயோ மியாசாக்கி. சின்ன வயசுல இருந்தே ஓவியம் வரைகிறதுல தீவிர ஈடுபாடு கொண்டவர். 1985 மியாசாக்கி தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஸ்டூடியோ கிப்லிங்கிற நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த நிறுவனம் அதற்கப்புறம் உருவாக்கின அனிமேட்டட் திரைப்படங்கள் ஜப்பான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக சினிமா இண்டஸ்ட்ரியவே மாற்றி அமைச்சது. 1997 வெளிவந்த பிரின்சஸ் மொனாக்கே தான் ஸ்டூடியோ கிப்லியுடைய முதல் படம். அந்த முதல் படமே ஜப்பானுடைய அகாடமி விருதை வாங்குச்சு. அது மட்டும் இல்லை, அந்த வருடத்தின் சிறந்த திரைப்படமாகவும் அது கொண்டாடப்பட்டுச்சு. 2001 வெளிவந்த ஸ்பிரிட்டடவே ஜப்பானில் அதிக அளவுக்கு கலெக்ஷனை பார்த்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற விருதையும் பெற்றுச்சு. இப்படி அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒவ்வொரு அனிமேட்டட் திரைப்படங்களும் பல சாதனைகளை செஞ்சிருக்கு. அது வெறும் அனிமேஷன் திரைப்படங்களாக இல்லாமல் பார்ப்பவர்களின் ஆழ்மனதை அசைத்து பார்க்கக்கூடிய காவியங்களாக அந்த படங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி ஜப்பான் அனிமேஷன் கலை வடிவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருக்கிறாரு மியாசாக்கி. அவருடைய அந்த அற்புதமான டெக்னிக்கை தான் அவருடைய அனுமதியே இல்லாமல் உருவாக்க ஆரம்பித்தது. அதுதான் அவருக்கான பெரும் வருத்தமாகவும் இருந்துச்சு. தன்னுடைய அற்புதமான படைப்புகள் மூலம் பல சரித்திர சாதனைகளை செய்த ஹாயோ மியாசாக்கி பிறந்த தினம் இன்று.